பேச முடியல, கண்ணும் தெரியல. எவ்வளோ பரிதாபம் பாருங்க. இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க, இவனுக்கு பேச முடியாது, கண்ணும் தெரியலங்கன்னு சொல்லி. இயேசு அவனை பார்க்கிறார். இது ஒரு பிசாசு அவனை கட்டி கண்களை கட்டி வைத்திருக்கிறாரு. அந்த கட்டுகளை அவிழ்த்தார், அசுத்த ஆவியை அதட்டினார், வெளியேறி போன உடனே கண் திறந்து விட்டது, பேச ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு உங்களுடைய கண்களை சாத்தான் கட்டி வைத்திருக்கலாம், உங்களுடைய நாவை கட்டி வைத்திருக்கலாம், காது கேட்காதபடி உங்களை கட்டி வைத்திருக்கலாம். இயேசு விடுதலை கொடுக்க போகிறார். குருட்டு கண்கள் திறக்கப்பட போகிறது, செவிட்டு காதுகள் திறக்கப்பட போகிறது, ஊமையான நாவுகள் திறக்கப்பட போகிறது. கடைசியாக சாத்தானுடைய வல்லமை என்ன செய்து பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் போது, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அவன் என்ன செய்கிறானாம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே மனிதர்களை அடிமைப்படுத்துகிறானாம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான். அவனுடைய விடுதலை கொடுக்கிற வல்லமை இயேசுவினுடையது. மரண பயம், சிலருக்குள்ள எப்பொழுதும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். அங்கே இருட்ட பார்த்தா பயம், ராத்திரில தனியாக இருக்கிற பயம், இரவில் படுக்க கண்ணை மூடினா பயம். ஒரு பயம், பயப்படுத்துகிற ஒரு ஆவி கலங்க பண்ணுகிறது சிலரை. பயப்படுத்துகிற சொப்பனம், தற்கொலை பண்ணி செத்துரு என்ற வார்த்தை கேட்கிற, தற்கொலை பண்ணி செத்துருவனோ நீ பயமா இருக்குது. ஒரு சமயம் நண்பர் எனக்குள்ளேருந்து யாரோ பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்டேன். தற்கொலை பண்ணி செத்துருன்னு. என்னை அறியாமலேயே நான் தற்கொலை பண்ணிடுவனோ நீ பயமா இருக்குது. ஒரு பொல்லாத ஆவி தற்கொலைக்கு தூண்டுகிறது, தற்கொலை பண்ண அது போராடுகிறது, அவங்களை அழிக்க போராடுகிறது. டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன், மன அழுத்தம், அது ஒரு பிசாசு. மன அழுத்தத்தை கொண்டு வந்து அப்படியே அவனுடைய சிந்தனையில அவனை அழுத்தி அடிமையாக்கி விடுகிறது. பயம், எல்லாத்துக்கும் முதல் காரணம் பயம். முதல்ல பிசாசு பயத்தை தான் கொண்டு வருவான். மந்திரவாதியா இருந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனா மாறின ஒருவர் ஒரு சமய நாள்மாவில் எங்கள் சர்ச்சைக்கு பேச வந்திருந்தார். அப்போ அவரோடு நான் பேசினேன். அவரை சந்தித்து பேசும்போது அவருடைய அனுபவத்தை கேட்டேன். மந்திரவாதம் பண்ணுற அனுபவத்தை எல்லாம் அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், எப்படி நாங்கள் மந்திரவாதம் பலி செலுத்தி அந்த ஆவிகளை அடக்கி வச்சு அதை பயன்படுத்துவோம் என்பதாய் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், முதலாவது நாங்கள் செய்கிற காரியம், ஒரு மனிதனை தாக்க ஒரு ஆவியை அனுப்பும்னால பயப்படுத்துகிற ஒரு ஆவியை அனுப்புவோம். ஒரு ஆவி போய் அவனை பயப்படுத்தும், அவனுக்குள்ள பயம் வந்தால்தான் எங்களுடைய மந்திரவாதம் அவன் மேல் பலிக்கும். அவர் சொன்னார், இயற்கையாகவே சிலருக்கு பேயாவது பிசாசாவதுன்னு எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆள் மேலே எங்களுடைய மந்திரம் கூட பலிக்காதுன்னு சொன்னார். யார் பயப்படுவாங்களோ அவங்க மேலே தான் எங்களுடைய மந்திரம் பலிக்கும், அந்த ஆவிகள் போய் தாக்க முடியும். அதனால பயப்படுத்துகிற ஆவியைத்தான் நாங்கள் முதல்ல அனுப்புவோம் என்பதாக அவர் சொன்னார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதங்க. இயேசு அடிக்கடி சொன்ன வார்த்தை பயப்படாதங்க. ஏன் ஏன்னா நீங்க பயப்படும் போது சாத்தானுக்கு வாசலை திறக்கிறீர்கள். மந்திரவாதம் உங்களுடைய வாழ்க்கையை தாக்க முடியும், பிசாசு உங்களை தாக்க முடியும், உங்களை சேதப்படுத்த முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, நான் இருக்கிறவன் கூடன்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் பயத்தில் கட்டுண்டவர்கள் அங்கே வந்திருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது, யாரோ பில்லி சொல்லி வச்சுட்டாங்க, யாரோ மந்திரவாதம் செய்துட்டாங்க, ராத்திர கண்ணை மூடினா பிசாசா வந்து நிற்குது, தூங்க முடியலை. பயம், தற்கொலை எண்ணம் உண்டாகிறது. அநேகர் அப்படிப்பட்ட கட்டுகளோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அவருடைய வல்லமை உங்கள் மேல இறங்க போகிறது. சாத்தானுடைய வல்லமை அழிய போகிறது. பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலக போகிறது. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, இயேசுவால் உண்டாக்கப்பட்டவர்கள். இயேசு உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் சிலுவை சுமந்து மரிக்கவில்லை, முழு உலகத்திற்காக. ஆகவே தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அதே ஆட்டுக்குட்டியாக இயேசு வெளிப்பட்டார். ஆகவே தான் உலகத்தின் இரட்சகர் என்று இயேசுவுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் என்பதாக வேதத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு கிராமத்திற்குரிய தெய்வம் அல்ல, ஒரு குடும்பத்திற்குரிய தெய்வம் அல்ல, ஒரு மொழிக்குரிய தெய்வம் அல்ல, ஒரு ஊருக்குரிய தெய்வம் அல்ல, ஒரு நாட்டுக்குரிய தெய்வம் அல்ல. முழு உலகத்திற்கு உரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எந்த பாஷையிலும் அவரை நோக்கி கோப்படலாம், எந்த நாட்டிலும் அவரை நோக்கி கோப்படலாம். என்றால் அவர் முழு உலகத்திற்குரிய இரட்சகர், முழு உலகத்திற்குரிய தேவன். உங்களுக்கும் அவர் தான் ஆண்டவர். உங்களுக்காக சிலுவையில் அவர் மரித்தார். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இயேசு உனக்கு
உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். உனக்காக தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். காரணம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மாட்டினுடைய ரத்தம், கோழியினுடைய ரத்தம், பறவைகளுடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆகவே இயேசுவே தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். உங்களுடைய விடுதலைக்காக சிலுவையில் தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்தார். உங்களை அவர் நேசிக்கிறார். இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார்.